ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பன்கேஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். லாங் கால் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு நல்ல பலன் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரி டே அன்றைக்கி ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே நல்லா கை கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த மார்க்கெட்டை நம்ம பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சைட்வே மார்க்கெட்டாக இருக்கணும். அதாவது மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப இருக்கவே கூடாது. ரொம்ப குறுகலாக அந்த ப்ரைஸ் போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அதிகப்படியான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நம்ம எதிர்பார்க்குற டைமில், உதாரணத்துக்கு முக்கியமான ஈவெண்ட் எதுவும் நடக்க போகுதுன்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் போயிட்டு ஒரு ஐடிஎம்மை நம்ம பை பண்ணிப்போம். அப்புறம் ஏடிஎம்மை ஒரு 2 லாட் செல் பண்ணிடுவோம். ஒரு ஓடிஎம்மை நம்ம பை பண்ணிப்போம். திருப்பி கால் சைட்லேயே பை பண்ணிப்போம். இப்படி நம்ம பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரிவார்டு 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம நல்லா பயன்படுத்த முடியும். எப்போ பயன்படுத்தணும்னா, மார்க்கெட் சைட்வேவாக இருக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சைட்வேல இருக்கணும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்னா சூப்பராக நம்ம மணியை மார்க்கெட்லேருந்து எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம சென்சிபிளில் பயன்படுத்தி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம சென்சிபிளில் பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டரை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சென்செக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரி 22 ஜூலை இருக்கட்டும். இப்போ நம்மளோட ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 81,900 நம்மளுக்கு ஏடிஎம்மாக இருக்குது. இந்த ஏடிஎம்லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி 81,700 கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன். ஒரு லாட் பை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஏடிஎம்லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி 82,100 கால் ஆப்ஷனை நான் பை பண்ணிக்கிறேன். இந்த ஏடிஎம்மை 2 லாட் நான் செல் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3523 ரூபாவாக இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா 477 ரூபாவாக இருக்குது. நமக்கு ரிஸ்க் ரிவார்டை பார்த்திங்கன்னா 1:7 இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ரிஸ்க் ரிவார்டு. வெற்றி வாய்ப்பு பார்த்திங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 24% இருக்குது. நமக்கு தேவைப்படுற ஃபண்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். நம்மளோட பே அப் டேபிள் போய் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே சென்செக்ஸ் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம லாபம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம பே அப் டேபிள் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 50 இன்டர்வல் வச்சு காட்டுறேன். நமக்கு இப்போ கரண்ட்டாக சென்செக்ஸோட ப்ரைஸில் அதே ப்ரைஸில் எக்ஸ்பிரி டேட் அன்றைக்கி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 678 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சின்னதாக. அதே மாதிரி 82,050 சென்செக்ஸ் முடிஞ்சாலும் நம்ம ஒரு 523 ரூபா சின்ன ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும்னா, நம்ம ஏடிஎம் செல் பண்ணோம் பார்த்திங்களா, அதே ஏடிஎம்மில் சென்செக்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த 3,523 நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் ஜோனில் இருப்போம். இந்த ரேஞ்சை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா, வெளியே க்ளோஸ் ஆச்சுன்னா, அது மேலேயோ இல்லை கீழேயோ க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம லாஸில் இந்த சின்ன லாஸை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா பை பண்ணதுக்கு, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரொம்ப கிட்ட பண்ணணும்னா, ரொம்ப அந்த ஏடிஎம்முக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்க ஓடிஎம்மை பை பண்ணுறோம். அதே மாதிரி பக்கத்துலேயே இருக்க ஐடிஎம்மை பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நமக்கு இந்த மேக்ஸிமம் லாஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வந்துடும். நம்ம ப்ரோக்கரேஜோடு சேர்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் லாஸ் வந்துடும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2000 ரூபாய் கிட்ட வருது. 1:30 ரொம்ப சூப்பரான ஒரு ரிஸ்க் ரிவார்டு. ஆனால் நம்மளுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு வெறும் 13% தான். நமக்கு தேவைப்படுற ஃபண்டு அதே ஃபண்டு தான். ஒரு 80,000 இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்த முடியும். பட் இங்கே போயிட்டு நீங்கள் இந்த இன்டர்வலை ஒரு 25ல் வச்சிடுறேன்.
ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்லேயே வருவீங்க. 81,825 இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 81,950 அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிச்சு வச்சுங்களேன். இந்த ரேஞ்சு குறிப்பிட்ட இந்த சின்ன ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து எக்ஸ்பிரி அன்னைக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுப்பீங்க. இல்லைனா இந்த சின்ன லாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் இந்த ஐடிஎம் பை பண்ணுறீங்கள, ஐடிஎம் ஓடிஎம் பை பண்ணுறீங்கள, இதை ரொம்ப தள்ளி பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் தள்ளி போகலாம். இப்போ நம்ம 81,400 வந்து நான் கால் ஆப்ஷனில் வந்து ஐடிஎம்மை வந்து பை பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் தள்ளி நான் ஓடிஎம்மை பை பண்ணுறேன். கால் ஆப்ஷனில் ஒரு ஓடிஎம்மை பை பண்ணுறேன். இப்போ வந்து எப்பயுமே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஈவனாக பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இப்போ நான் 500 பண்ணேன்னா இந்த ஏடிஎம்மில் வந்து ஒரு 500 பாயிண்ட் ஐடிஎம்மில் பண்ணேன்னா அதே மாதிரி 500 பாயிண்ட் தள்ளி ஒரு ஓடிஎம்மில் வந்து நான் பை பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்பயும் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு நல்ல பெட்டராக தான் கொடுக்குது. நமக்கு 1:3 ஆல்மோஸ்ட் 3 வரைக்கும் கொடுக்குது நம்மளுக்கு. ஓகேவா? 2.7 வரைக்கும் நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக கொடுக்குது. நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 7,315 கிடைக்கும். மேக்ஸிமம் லாஸ் வந்துச்சுன்னா 2,685 போகும். ஆனால் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து 46% கிட்ட வந்துருச்சு, அதிகமாகிடுச்சு. நமக்கு தேவைப்படுற ஃபண்டு வந்து ஒரு 80,500 நமக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பே ஆஃப் கிராப் போய் காட்டுறவங்களுக்கு நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே நமக்கு முடிஞ்சாலும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அது பே ஆஃப் டேபிள்லேயும் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். 81,600 82,200 மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் நம்ம ப்ராஃபிட் ஜோனில் இருப்போம். நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்னா நம்ம செல் பண்ண அந்த ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதே ப்ரைஸ் கிட்ட நம்மளுக்கு முடிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த 7,315 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி எடுத்து போகும்போது, அந்த கொஞ்சம் வைடாக எடுத்துகிட்டு போய் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். அதே மாதிரி அந்த மேக்ஸிமம் லாஸ் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக வரும். அது வந்து நீங்கள் அந்த மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் அந்த இதை மாற்றிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் இந்த சின்ன வேரியேஷனை வந்து நீங்கள் அந்த மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்ப டைம் பீரியட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தள்ளி பண்ணுங்கள். எக்ஸ்பிரி டைமுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு 22ஆம் தேதி மார்னிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் மார்க்கெட் இதுக்குள்ளே போய் முடியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக எந்த இடத்துல நம்ம பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பார்த்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பண்ணுங்கள். அப்போ வெற்றி வாய்ப்பு இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு தான். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம புட் சைட்லேயும் இதே மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் இது இப்படி கால் சைடில் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, புட் சைட்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஆனால் மோஸ்ட்லி கால் சைடில் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. பட் புட் சைடில் பண்ணாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பை.